என்ன ராணி, ஐ லவ் யூ சோ மச். இது போதும் யா. இதுக்கோசரம் நான் என்ன கஷ்டம் வந்தாலும் படுவேன். ஐயோ, இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இருக்காதுன்னு இப்பதானே நம்பூதிரி சொல்லிட்டு போனாரு. ஐயோ, இப்படியே பேசின்னு இருந்தா விடிஞ்சிரும் யா. வா வீட்டுக்கு போலாம். தாத்தா பாட்டி எல்லாம் நம்மள காணோன்னு காத்து நிற்பாங்க. ஆமா ராணி, வா போலாம். ஆமா, இப்படியே போலாமா? இல்லையா, போற வழில மாத்திக்கலாம். சரி வா. ராணி, என்னாச்சு ராணி? ரொம்ப டயர்டா இருக்குதியா, கால்லாம் வலிக்குது, நடக்க முடியுமானே தெரியல. நான் இருக்கும்போது என் ராணி டயர்டா இருக்குன்னு சொல்லாமா? என்னயா பண்ண போற? என் பொண்டாட்டிய வீடு வரைக்கும் நானே தூக்கிட்டு போக போறேன். ஓகே? ஐயோ வேணாயா, சொன்னா கேளு. பேசக்கூடாது. வா, இப்படி நில்லு. ஆமாம் தமன்னா, நீ எப்பவும் அக்கா கூட தானே இருப்ப, திடீர்னு எங்க மாயமா போயிட்ட? என்ன தமன்னா, என்னாச்சு? உன்னை அந்த பொம்மி வச்சு செஞ்சிட்டாளா? ஐயோ, அதையே கேக்குறீங்க சித்தப்பா. உங்களையாவது ஒரே இடத்துல நிக்க வச்சு மண்ணு போட்டு மூடிட்டா. இன்னும் போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. என்ன தமன்னா சொல்ற? ஐயோ ஆமா சித்தப்பா, அன்னைக்கு நம்போதரி கீழே பூஜை பண்ணிட்டு இருந்தாருல்ல. தமனா, நான் உன்னோட மனோ வந்திருக்கேன். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம சீக்கிரமா வா தமனா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். மனோ, நீ வந்துட்டியா? எங்க இருக்க மனோ? அந்த யட்சினியை விட்டுட்டு வந்துட்டியா? அகோர அதிபதி அது இதுன்னு இல்லாம என்னோட பழைய மனோவா திரும்ப வந்துட்டியா? சித்தப்பா சொன்ன மாதிரி உன்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஐயோ, ரூம்குள்ள வராம இதென்ன கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? எங்க இருக்க மனோ? மனோ எங்க இருக்க? மனோ, மனோ, மனோ. தமனா, அந்த நம்பூதிரி வீட்டுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிட்டான். அதனால என்னால வீட்டுக்குள்ள வர முடியல. அதனால நீ எனக்காக பின்பக்கமா கீழே வா. சீக்கிரமா வா தமனா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தோ வந்துடுற மனோ. மனோ, மனோ, மனோ எங்க இருக்க? வா தமனா, நான் எங்கதான் இருக்கேன் தமனா. ஆனா நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். மனோ எங்கதான் இருக்க நீ? மனோ, எங்க மனோ இருக்க? நான் சொல்றதுக்கு நீ வந்தா மட்டும்தான் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். வா தமனா, வேகமா வா. அப்படியே வா, வீட்டை விட்டு வெளியே வா தமனா. மனோ, மனோ, என் சவுண்ட கேட்டு நீ வா. நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்றேன். நீ வா. வா தமனா. மனோ, வா. வா. மனோ, எந்த பக்கமா வரணும்? நீ சரியாதான் வந்துகிட்டு இருக்க தமனா. வா, நான் இங்கதான் இருக்கேன். ஓ மனோ இங்கதான் இருக்க. நீ வா. நீ வந்து என்ன கூட்டிட்டு போ. வா தமனா. மனோ, மனோ, இங்கதான் தமனா இருக்கேன். உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். மனோ, நீ வா. நான் சொல்ற இடத்துக்கு வந்தா மட்டும் தான் நான் உன் கண்ணுக்கு மனோ. தெரியும். வா தமனா. மனோ, வா. வா தமனா. வா, பக்கத்துல வந்துட்ட. மனோ. வா. மனோ நீ எங்க இருக்க? இங்கதான் இருக்க. வா தமனா.
மனோ மனோ நீ எங்க இருக்க? மனோ 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 ஏய் மனோ என்ன வீட்டுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. மனோ மனோ எங்க இருக்க நீ? ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. விட்டு பொம்மி பொம்மி என்ன மன்னிச்சிரு பொம்மி, என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் பொம்மி, ப்ளீஸ் என்ன விட்டுடு. இவங்க கிட்ட சொல்லு ப்ளீஸ், என்ன விட்டுடு பொம்மி. உன்னை எப்படிடி அவ்வளோ சீக்கிரம் விட முடியும்? உங்களெல்லாம் அணு அணுவா சித்திரவதை செஞ்சு நீங்க துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா? என்ன தமன்னா, நாக்கெல்லாம் வறண்டு போய் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதா? தமன்னா, இப்ப நீ குடிச்சது சாதாரண தண்ணி இல்ல, சிலாஜித்துங்கிற புனித தண்ணி. இந்த புனித தண்ணி சித்தர்கள் மட்டும்தான் குடிப்பாங்க. மனுஷங்க யாரும் இதுவரைக்கும் குடிச்சதில்ல. முதல் தடவையா நீ இத குடிச்சிருக்க. அந்த காலத்துல சித்தருங்க காட்டு வழியா ரொம்ப நாளைக்கு நடந்து போகும்போது எப்பவாவது ஒரு தடவை தாகம் எடுக்கும் போது இத குடிப்பாங்க. இத குடிச்சா குடிச்சதுல இருந்து தொடர்ந்து 8 மணி நேரம் மானோட வேகத்துல ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சவங்க நிறுத்திட்டாங்கன்னா அப்பவே அவங்க மூச்சு நின்னு போய்
அந்த இடத்துலயே செத்து போயிடுவாங்க. இப்போ இத நீ குடிச்சிட்ட. உயிர் வாழணும்னு உனக்கு ஆசை இருந்தா அடுத்த 8 மணி நேரம் இந்த காட்டுக்குள்ள எங்க வேணாலும் ஓடு. ஆனா நிக்காம ஓடணும். தப்பி தவிர எங்கேயாவது நின்ன அடுத்த நொடி உன்னோட உயிர் போயிடும். என்ன சொல்ற பொம்மி? 8 மணி நேரமா? ஓடு தமன்னா, ஓடு. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்க. இப்போ நீங்க போலாம். எட்டு மணி நேரம் ஓடணும்னு சொன்னதுல நீ விடாம 4 மணி நேரம் தான் ஓடி இருக்க. ஆனா நீ நின்னதுக்கு அப்புறமும் ஏன் உன் உடம்புல இருந்து இன்னும் உயிர் பிரியலன்னு யோசிக்கிறியா? சும்மாதான் உன்னை தலை தெறிக்க ஓட விட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் சும்மா உன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லி இப்போ 4 மணி நேரமா ஓட விட்ட. இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு அது போதும். ராணி வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து வேம்பு சாரை காப்பாத்தி கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க யாரும் ஒன்னாவே இருக்க கூடாது. நீங்க ஒன்னா இருந்தா கண்டிப்பா ராணிக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அங்க மயங்கி விழுந்தவ இங்க எப்படி வந்த? நான் மயங்கி விழுந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த சாக்கு மூட்டையில வந்தேன்னு இப்ப வரைக்கும் எனக்கே தெரியல சித்தப்பா. இது எல்லாமே அந்த பொம்மையோட வேலைதான். தமன்னா, நம்ம 4 பேர்ல முதல்ல மனோ காணாம போனான். அதுக்கப்புறம் நான், அப்புறம் நீ, கடைசியா இப்போ அக்கா. எனக்கு என்னவோ அக்கா மறுபடியும் உயிரோட வருவாங்கங்கிற நம்பிக்கையே இல்ல தமன்னா. ஐயோ, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா சித்தப்பா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது அபசுகுணமா இப்படி பேசிக்கிட்டே இருங்க. உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏடா கூடமா இருக்கும்போது வார்த்தை மட்டும் எப்படி தமன்னா நல்லதா வரும்? சித்தப்பா, ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம எல்லாரையும் லாக் பண்ண பொம்மி நம்ம யாரையுமே கொல்லல. அதனால கண்டிப்பா அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சி அந்த ஹோல் வழியா தான் அவளை நம்ம லாக் பண்ணணும். பொம்மை கிட்ட இருந்து நம்ம அத்தை எப்படியாவது காப்பாத்தணும். முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை ஆரம்பிக்கணும். ஆமாம் தமன்னா, அக்காவை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும்.
ஏய் ராணி பொறுமையா இறங்கு. சரி இரு, நான் தூக்கிக்கிறேன். யோ அதெல்லாம் முடியாது, நான் தான் சொல்றேன்ல. இரு யோ யோ பா. யோ என்னத்துக்கியா? என்னங்க யாரும் இன்னைக்கு காணோம்? போனவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. கவலைப்படாத தேவா, கண்டிப்பா ராணி சித்தார்த்தை கூட்டிக்கிட்டு வந்துடுவா. தோ அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆ? சித்தார்த் போதும் இறக்கி ஓடியா, போதும்யா. நீ சும்மா இரு. என்னப்பா இது? உனக்கு என்னாச்சு? முதல்ல அவளை உட்காரு. என்னாச்சு? இருங்க இருங்க, ஒண்ணும் இல்ல. அம்மா ராணி, என்னடா ஆச்சு? ராணி ராணி, என்னம்மா ஆச்சு? என்னாச்சுப்பா? சித்தார்த், ராணிக்கு என்னடா ஆச்சு? தாத்தா கேக்குறாருல்ல, எதுவுமே சொல்லாம இப்படி நிக்கிறியேடா? பாட்டி, ராணிக்கு ஒன்னும் ஆகல. அவ ரொம்ப டயர்டா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னா, அதனால தூக்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நாங்களா என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்துட்டோம். உனக்கு ஒண்ணு இல்லைல்லம்மா? உனக்கு ஒண்ணும் இல்லையாமா? ஏண்டா சித்தார்த், உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நல்லா இருக்கேன். அண்ணே இந்தாங்கண்ணே, இந்த தண்ணியை கொடுங்க. கொஞ்சம் குடிமா. குடிமா. குடி. ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி. சித்தார்த், தாத்தா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா. ராணி என்ன நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. சரிடா. ச்சே, இந்த ராணியை என்ன பண்ணாலும் எப்படியாவது திரும்ப வந்து நம்மள கடுப்பேத்திட்டு இருக்கா. ஆமாம் தமன்னா, அவளுக்கு நாம என்ன பண்ணாலும் அது நமக்கே வந்து ஆப்பா நிக்குது. அவளுக்கு அந்த பொம்மி துணை இருக்கா. இவங்க எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமா நான் ஆப்பு வைக்கிறேன். நான் நம்பூதிரியை வர சொல்லியிருக்கேன். இப்பதானே எங்களை மட்டும் வீட்டுக்கு போக சொன்னாரு. ஒருவேளை தாத்தா கூப்பிட்டதுனால வருவாரோ? வணக்கம். நம்பூதிரியா வந்துட்டார். வணக்கங்க. வாங்க நம்பூதிரி, வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. போல ராணி, நீ சாதிச்சிட்டம்மா. எவ்வளவு பெரிய விஷயம் நீ செய்திருக்க தெரியுமா? அம்மா ராணி, நீ இங்க இருந்து கிளம்பி போகும்போது நாங்க பயத்தை வெளியே காட்டலனாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்துதாம்மா போயிருந்தோம். ஆமா ராணி, நீ வேற நிறமாச கர்ப்பிணியா? இந்த வீட்டை விட்டு தனியா கிளம்பி போகும்போது எங்க உயிரே போயிடுச்சுமா. உங்களுக்கு அவ இங்க இருந்து புறப்பட்டு போனது மட்டும்தான் தெரியும். அவ கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சா தெரியுமா? எப்படி கோவிலுக்கு போய் சேர்ந்தான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஐயோ, நம்பூதிரி சாமி, நான் கடைசியா காளி வேஷம் போட்டுக்கின்னு வேட்டைக்கு போக சொல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது தேவ ரகசியமான போல. அங்க என்ன நடந்துச்சுன்னு யான் எனக்கு பறையாம்.
ராணி இந்த குடும்பத்துக்காகவும் சித்தார்த் தம்பிக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. இதையெல்லாம் பார்க்கும்போ ഈ പൂജയില് நான் எனக்கு உதவி செஞ்சது எனக்கு വളരെ பெருமையாயிட்டு இருக்குமோலே. ஐயோ என்ன சாமி நீங்க உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம எங்க குடும்பத்துக்காக இம்மா ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறீங்க. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க காண்டி இல்லனா என்னால இது எல்லாத்தையும் பண்ணிரவே முடியாது சாமி. ரொம்ப நன்றி சாமி. எதுக்கு நடந்து முடிஞ்ச கெட்டதை பத்தி பேசணும்? இனிமே நாம நடக்க போற நல்லதை பத்தி மட்டும் பேசுவோமே. ஏய் ராணி என்னாச்சுமா? ஏய், என்னாச்சு ஆ? ஐயோ தாடிகாரா, சொல்லு. வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்த சந்தோஷத்துல இப்பதான் எனக்கும் என் வயித்துக்குள்ளார இருக்கிற பாப்பாக்கும் பசிக்குதியா. ராணி, எப்படியோ சித்தார்த் தம்பிய நீ நல்லபடியா கூட்டின்னு வந்துருவன்னு எனக்கு தெரியும்டி. அவர்தான் உன்னோட உசுராச்சே. வீட்டுல இருக்கிறவங்களும் விரதம் இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடல. என்னது யாருமே யாரும் சாப்பிடலையா? சாப்பிடலையா?